வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கோஷத்தை தமிழ்நாட்டில் நம்ம கேட்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பட் நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளான்னு சொன்னாலே சபரிமலை நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். காப்பிரைட்லேருந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சபரிமலை ஐயப்பனை கும்பிடுவோம். குருவாயூர் இருக்குது, சோட்டானிக்கர் அம்மன் இருக்காங்க. அது போக உலகத்திலேயே ரிச்சஸ்ட் டெம்பிளான பத்மநாப சுவாமி கோவில் இருக்குது. இவ்வளவு கோவில் வந்து கேரளாவில் இருந்தாலும் மலையாள மக்கள் வந்து அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கடவுள்னு சொல்கிற முருகனை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துடணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருஷம் கோடிக்கணக்கில் வந்து பார்த்துட்டு போகிறத நான் ஏன் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா பழனியில் நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன். அடிவாரத்தில் தான் நான் வாழ்க்கையவே சின்ன வயசு ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்கேன். எப்போவுமே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எதுக்கு பக்கத்து ஊர்லேருந்து இவ்வளோ பேர் பழனிமலைக்கு வராங்க? எந்த ஊருக்குமே இல்லாத அளவுக்கு மலையாள மக்களுக்கு வந்து நம்ம பழனிமலை முருகன் மேலே இவ்வளோ பாசம் எதுக்கு? அப்புறம் பழனி மலையில் பார்த்தீங்கன்னா நவபாஷானத்தினால வந்து சிலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நவபாஷானம்னா என்ன? அப்புறம் அதை செஞ்ச போகர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரோட இறந்த சமாதி வந்து கிட்டையே இருக்குது. அவர் உண்மையிலே உள்ளுக்குள்ளே போய் தியானம் பண்ணி அப்படியே உயிரை விட்டார்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்பவும் போய் பார்க்க முடியும். அண்ட் அவர் உயிரை விட்ட இடம் வந்து அவர் செஞ்ச சிலைக்கு கீழேயே டைரெக்டாக அந்த குகை போய் லீட் பண்ணுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் பல முறை வந்து இந்த சிலையை வந்து எப்படியாவது கடத்திடணும்னு நினைச்ச மிகப்பெரிய கும்பல்களாக இருக்கட்டும், ஆட்சிக்கு பயந்து கூட வந்து சில ஆட்சியாளர்கள் கூட வந்து இந்த முருகன் சிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டா நம்ம டிஃப்ரென்ஸ் வருமா எலெக்ஷன் ரிசல்ட்லன்னு யோசிச்சதுலேருந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து நம்ம பழனிமலை முருகனை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு திருப்பதியை பற்றி தெரியும், அதை விட நிறைய பேருக்கு சபரிமலையை பற்றி தெரியும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பழனிமலையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறோம், அதில் மோஸ்ட் ஃபேமஸ் முருகன் டெம்பிள் உலகத்திலே இருக்கிறது நம்ம பழனி தான். பழனியை பற்றி இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நானே ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசின ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறப்போ உலகத்தில் மிகப்பெரிய கொடிய நோய்கள் வந்து ஃபியூச்சரில் வரும். 9 மிகப்பெரிய கொடிய நோய்கள் வரும். அப்படி 9 நோய்கள் வர்றதுப்பமோ இந்த சிலையில் வந்து அதுக்கான மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்பிரசி தியரியிலிருந்து போகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சித்தர் வந்து எப்படி இந்த சிலையை செஞ்சாருங்கிறது வரைக்கும் வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இந்த சிலையை வந்து உலகத்தை காப்பாற்றக்கூடிய சிலைன்னு சொல்றதுலேருந்து இந்த சிலையை திருடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. பழனிமலையில் ஒரு குகையை போட்டே திருடிட்டு போயிடணும்னு நினைச்ச பிளான் இப்போ ஆஸ் ரீசென்டஸ் 2016 வரைக்கும் கூட நடந்திருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் கிரேசி ஸ்டோரிங்க. எத்தனையோ ஹிஸ்ட்ரிலாம் எந்த ஊரை பற்றியோ தெரிஞ்சிருக்கோம். பட் அதெல்லாம் விட மிகப்பெரிய கதை நம்ம பழனியில் இருக்குது. பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு முருகனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா, ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றுறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸ், நம்ம வெளியூர் கதையை நிறைய கேட்போம், பட் நம்ம ஊர் கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயப்பன்லேருந்து நம்ம முருகன்லேருந்து வேளாங்கண்ணிலேருந்து நாகூர் தர்கா வரைக்கும் எல்லா மித்தாலஜிக்கல் பிளேசஸ்க்குமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்னங்கிறத உங்ககிட்ட வந்து சேர்க்கறது என்னோட கடமை. டெய்லி ஒரு வீடியோவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வந்து சேரும் எங்கள் ஸ்குவாடில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா. ஸோ வெல்கம் டு எம்ஜி ஸ்குவாட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். என்னையை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மதுரை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மதுரை நான் இப்போ இருக்கிற இடம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூலிங் நிறைய எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் தான் இருந்திருக்குது. நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்போலேருந்து ரொம்ப நாளுக்கு நான் வந்து பழனியில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். பழனியில் வந்து டெய்லி அதனால் வந்து அந்த கோவிலை சுற்றிட்டு வர்றதுன்னு தாத்தா பாட்டி கூட எனக்கும் போகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா பழனினாலே வந்து ஒரு ஸ்பெஷல் பாசம் வந்து தமிழக மக்களுக்கும் சரி மலையாள மக்களுக்கும் சரி எப்போவுமே இருந்துகிட்டு. அந்த க்யூரியாசிட்டியில் வந்து நான் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது கேள்விப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கும். பட் இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட போகிறோம். நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலுக்குமே வந்து ஒரு ஸ்தல புராணம் இருக்கும். இதோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது. அண்ட் பழனிமலையோட ஆரிஜின் ஸ்டோரி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப ஃபேமஸான கதை. அதான் மாம்பழ சண்டை போட்ட கதை, ஞானப்பழத்துக்காக சண்டை போட்ட கதை. அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. பட் அங்க எங்கன்னு சுத்தி ஒரு வழியா முருகன் வந்து நம்ம ஊர்ல உட்கார்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் லெஜெண்ட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாற்றுப்படி வந்து முருகன் கோவிலை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத ஆக்சுவலா இருக்கிற கதையை நம்ம பார்ப்போம். பட் அதுவுமே வந்து மித்தாலஜில இருந்து தான் ட்ரேசஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் சித்தர். போகர் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேருக்கு வந்து அவர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகராக மித்தாலஜிக்கல் ஃபிகரானே நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் போகர் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ் வரலாறுலையும் சரி தமிழ் இதிகாசங்களையும் சரி ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் பெயர். இந்த போகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சித்தர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா நம்பப்படுது. ஓகேவா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து
ஒரு சிலை செய்ததாக வந்து சொல்லப்படுது. இவர் வந்து போகரை பற்றி சொல்லணும்னா அவர் இங்கேருந்து சைனாவுக்கு போயிருக்காரு, இங்கேருந்து மிடில் ஈஸ்ட் போயிருக்காருன்னு சொல்லப்படுது. எல்லா இடத்தையுமே சுற்றிட்டு வந்து கடைசியில் மக்களுக்காக வந்து இறைப்பணியில் இறங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவர் நிறைய சிலைகளை வந்து செஞ்சுருக்காரு. நவபாஷான சிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கோட அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 விஷங்களால் இல்லை 9 கற்களால், இது வந்து சான்ஸ்கிரிட்டா தமிழாங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரெண்டில் ஏதோ ஒன்று 9 கற்களால் ஆர் 9 விஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் சிலை தான் வந்து நவபாஷான சிலை. இந்த சிலை வந்து பழனியில் மட்டும்தான் இருக்குதுங்கிறது வந்து ஒரு மித். ஏன்னா இந்த நவபாஷான சிலைங்கிறது வந்து போகர்னாலேயே உருவாக்கப்பட்டது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடைக்கானலில் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தேவிப்பட்டினத்தில் கூட வந்து ஒரு நவபாஷான சிலை இருக்குது. ஸோ நவபாஷானம்ங்கிறது வந்து ஒரு டெக்னிக் ஆஃப் மேக்கிங் ஸ்டாச்சூஸ். அதில் மோஸ்ட் ஃபேமஸ் நவபாஷான சிலை வந்து இங்கே இருக்கிறது, நம்ம பழனியில் இருக்கிறது. ஸோ இந்த பழனியில் இருக்கிற முருகனை வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்கே ஒரு சிலையை வச்சுட்டு போயிட்டுறாருன்னு மித்தாலஜி சொல்லுது. இவங்க வந்து போகர் செஞ்சு வச்ச சிலை வந்து 9 நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் இல்லை கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் சிலை அவங்க வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு வந்து அந்த சிலைக்கு வந்து நிறைய பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க. போகர் வந்து தன்னோட வாழ்நாளில் கடைசி காலகட்டங்களில் எத்தனையோ இடத்துக்கு சுற்றி இருந்தாலும் சைனாவுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்லாம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட அவர் இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட ஒரு கல்வெட்டு போகர் சமாதி கிட்ட இருக்கும். ஏன்னா அவர் இங்கே தான் கடைசியில் அவரோட நாட்களை வந்து கடந்திருக்காரு. உயிரை துறந்ததும் இங்கே தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவர் இறந்தெல்லாம் போகலைங்க, இன்னமும் அவங்க குகைக்குள்ளே உயிரோட இருக்காருன்னு நம்புகிறாங்க. ஸோ இவர் ஆனால் இதெல்லாம் கல்வெட்டில் ஒன்று கிட்ட எழுதி இருக்குது, அதிலே போட்டிருக்கிறது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் தன்னோட வாழ்நாளில் தன்னோட மிகப்பெரிய கிரியேஷனாக உருவாக்குனதான் அந்த நவபாஷான சிலை. உலகத்தில் வந்து 9 மிகப்பெரிய நோய்கள் வரப்போகிறதாகவும் அந்த மாதிரி நோய்கள் வர்ற காலகட்டங்களில் இந்த சிலை வந்து உதவும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு அனுமானமாக இருக்கும்னு நம்பப்பட்டு இருக்குது. இதெல்லாமே நான் நம்பப்பட்டு இருக்குன்னு சொல்கிறதுலாம் லெஜெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வருவோம். ஸோ இவங்க இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த சிலை செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டே ஒரு குகையில் வந்து அவர் ரொம்ப நாள் ப்ரே பண்ணிருக்காரு. அந்த குகை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலை எங்கே இருக்குதுன்னா கிட்ட ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே அவர் போனார்னா அந்த சிலைக்கு கீழே தான் அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எக்ஸாக்டாக அந்த சிலைக்கு கீழே அந்த குகை போகுதுங்கிறது இன்னமும் மக்கள் சொல்கிற ஒரு நம்பிக்கை. இந்த குகையோட என்ட்ரன்ஸ் துவாரத்தை நம்ம இப்பவும் போய் பார்க்கலாம் பழனியில். ஸோ இதெல்லாமே வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு நம்பப்பட்டு இருக்குது. இதெல்லாமே லெஜெண்ட் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், எந்த அளவுக்கு உண்மையும் நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் லெஜெண்டரி ரெக்கார்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து மறுபடியும் பழனி மலை கரெக்டாக ஷ்ரப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் காட்டுக்குள்ளே. ஸோ காலப்போக்கில் வந்து நிறைய பேர் மறந்தாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சேர மன்னன், இந்த கேரளா கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா, ஒரு சேர மன்னன் வந்து இந்த சைடு வராங்க. ஸோ அதெல்லாமே வந்து சேர நாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலகட்டம். அப்போ ஒரு சேர மன்னன் வந்து இங்கே வர்றப்போ அசதியில் ஒரு மலைக்கு கீழே வந்து தூங்குறாங்க. எந்திரிக்கிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் கிட்டலாம் இது என்ன மலை அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க, பட் மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு நார்மல் காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த மன்னன் வந்து ஏதோ அந்த மன்னனை வந்து அந்த சேர மன்னனோட பேர் வந்து பெருமாள். ஸோ இந்த சேர மன்னனுக்கு வந்து மறுபடியும் இந்த மலையை சுற்றி ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பெருமாள் மன்னன் இருந்துக்கிட்டு என்ன இருக்கும் இந்த மலையை சுற்றி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட் மறுபடியும் அங்கே தூங்குறாரு. அப்படியே அவர் தூங்குறப்போ அவரோட கனவில் வந்து முருகன் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகன் வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் இருக்கேன், இங்கே வந்து நீ மேலே வந்து பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் சேர மன்னன் வந்து அப்படியே அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு வழியாக முருகன் அந்த நவபாஷான சிலையை வந்து கண்டுபிடிச்சதாகவும் அதுக்கப்புறம் அந்த சேர மன்னன் வந்து கெட்டின கோவில் தான் இன்னமும் பழனிமலை மேலே இருக்குதுங்கிறது நம்பப்படுது. ஸோ ஒரு கேரளா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்றைக்குமே இந்த கோவில் மேலே இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த முருகன் பார்த்துட்டு இருக்கிற திசையுமே வந்து கேரளத்தை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எந்த ஊர்லேயுமே முருகன் வந்து அந்த டைரக்ஷனை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த பழனிமலை முருகன் வந்து கேரளாவை பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த மன்னன் வந்து ஒரு நல்ல பெரிய கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போலேருந்தே கேரளாவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து முருகனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காலகட்டங்களில் பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறாங்க, சோழர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த கோவிலில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக கெட்டுறதுன்னு இருக்குது. இப்போவும் நம்ம பழனிமலை கோவிலில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல மீன்களோட சிம்பலை நம்ம பார்க்க முடியும், விச் இஸ் பாண்டியன் கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சோழர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கலாம் தெரிய வருது. இதுக்கப்புறம் பழனிமலை வந்து ஒரு பெர்மனண்ட்டாகவே வந்து ஒரு ஃபேமஸான இடமா மாறுது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலையில் என் வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் பார்க்குறப்போ அந்த தங்கரதம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தங்கரதமோட ஹிஸ்ட்ரியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது 1947 கரெக்டாக ஆகஸ்ட் 17th 1947. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 2 நாளில் தங்கரதம் வந்து முதல்ல பழனியில் வந்து ஓட்டுறாங்க. அந்த தங்கரதம் தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்குது. ஸோ தங்கரதத்துக்கும் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸுக்கும் வயசு வந்து ஒன்று. அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தங்கரதம்னு சொல்கிறப்ப அது முழுக்க தங்கத்தினால உருவானது கிடையாது. 5 kilos ஆஃப் கோல்டு அண்ட் ஆல்மோஸ்ட் 60 kilos ஆஃப் சில்வர் அண்ட் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு உருவாக்குனது தான் இந்த ஒரு பர்டிகுலர் தங்கரதம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்சுவலான விஷயங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு வருவோம்.
ஃபைன். இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன? ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து போகர் உருவாக்கி சிவனும் பார்வதி கிட்டையும் சண்டை போட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கிற முருகன் நம்பப்படுற அந்த ஒரு நவபாஷண சிலை இருக்குல்ல, அந்த சிலையோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி கோலத்தில் இருப்பார். எல்லா இடத்துலையுமே சாமி வந்து பயங்கர டெக்கரேட்டடாக, பயங்கர காட்லியாக, பயங்கரமாக வந்து கோல்டு, லயனு, டைகர் அப்படின்லாம் சுற்றி இருப்பாங்கல்ல. முருகன் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு தண்டு, அப்புறம் வந்து ஒரு ஆண்டி கோலத்தில் வந்து அவர் நிற்கிறது தான் வந்து பழனிமலையில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இந்த நவபாஷண சிலை இருக்குல்ல, இந்த நவபாஷண சிலையை வந்து திருடுறதுக்கு பல முறை பல பேர்னால அட்டெம்ப்ட்ஸ் நடந்துருக்குது. இப்போ அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கூட முகத்தை தவிர நிறைய இடங்களில் வந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். இது பல முறை வந்து நிறைய பேர் திருடுறதுக்கு ட்ரை பண்ணதுன்னு நம்பிக்கை இருக்குது. சில பேர் வந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது கரையுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்குது. பட் திருடுறதுக்கு அட்டெம்ப்ட்ஸ் நடந்திருக்குங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக உண்மையான ஒரு விஷயம். ஏன் இந்த மாதிரி திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த சிலையை சுற்றி இருக்கிற நம்பிக்கைகள் தான். இந்த சிலையில் இருந்து வர்ற ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வர ஒரு தீர்த்தமாக இருக்கட்டும், அணிவித்து எடுக்கிற வந்து கிளாத்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து டிவோட்டீஸ்குள்ளே இருந்துட்டு இருக்குது. இப்போ கூட வந்து நிறைய பேர் நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் சால்வே பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய மிகப்பெரிய நோய்களுக்கு வந்து இந்த முருகன் சிலையில் வந்து ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த மலைக்கு கீழே, ஏன்னா அந்த போகர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சித்தரோட பவர் வந்து அந்த அளவுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னமும் போகர் சித்தர் வந்து ஸோ இங்கே வந்து முருகன் சிலை இருக்குது, அவர் வந்து கடைசியில் அந்த குகைக்குள்ளே போயிட்டாருங்கிறதோட கதை முடிஞ்சிருது. இன்னமும் போகர் வந்து பழனிமலையில் முருகனோட சிலைக்கு கீழே இன்னமும் அவர் உயிரோட இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்குது. ஸோ ரிலீஜன் அண்ட் ஹிஸ்ட்ரி அது ஒரு மாதிரி வந்து மிக்சராக போயிட்டு இருக்கும்ல. ஸோ மித்தாலஜிக்கலாக அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த சிலையை பற்றின நம்பிக்கை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த சிலை வந்து ரொம்ப ரேர் பீஸ் ஆஃப் ஒரு விஷயம். இத்தனை 1000 வருஷமாக வந்து சர்வைவ் ஆகிருக்குது. இதில் மெடிசனல் வேல்யூஸ் இருக்குங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து ஏதாவது தீராத நோய் இருக்குனாலோ, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாராவது தீராத நோய் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குங்கிறதுனால இந்த சிலை எப்படியாவது தான் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சவங்க பல பேர் இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் மொத்தமாக அன்கவர் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு சிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த சிலையை வந்து இந்த சிலைக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி இந்த சிலையை திருடிட்டு போகணும்னு நினச்ச ஒரு அட்டெம்ப்ட் வந்து இப்போ கேப்சர் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்பவும் சரி, ஜெயலலிதா அவங்க ஆட்சி செஞ்சப்பவும் சரி, ரெண்டு பேருமே வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த உற்சவர் அந்த நவபாஷான சிலை வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஜென்ரலாக டேமேஜ் ஆன சிலையை வச்சு கும்பிட மாட்டாங்க. ஸோ இத்தனை வருஷமாக யூசேஜில் இருந்ததுனால, காடுகளுக்குள்ளே இருந்ததுனால அது டேமேஜ் ஆயிடுச்சு. வேற ஏதாவது சிலை வைக்கலாம்னு சொல்லி முயற்சி செஞ்சு நடுவில் கூட எம்ஜிஆர் காலகட்டத்தில் மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றினப்ப கூட பெரிய ப்ரொட்டஸ்டெல்லாம் வந்து பழனி மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, கேரளாவில் இருக்கிற முருகனோட டிவோட்டீஸ்லாம் ஒன்றா சேர்ந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அதே சிலை வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ அங்கே நவபாஷண சிலை இருந்தாலும் அந்த நவபாஷண சிலை மேலே இருக்கிற நம்பிக்கைகளும் அதில் இருக்கிற தியரிஸும் வந்து நிறைய பேரை நிறைய தவறுகளை செய்ய ஒரு காரணமாக இருந்திருக்கு. இன்னமுமே அந்த நவபாஷண சிலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துட்டு இருக்குங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. இவ்வளோ விஷயம் எனக்கு இந்த சிலையை பற்றி சொன்னாலும் எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்றைக்குமே பழனி மலையை பார்க்குறப்போ இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக மற்ற மலை கோவில்கள்லாம் பார்த்தோன்னா அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்வேஸ் இருக்குல்ல, அது வந்து நாளுக்கு நாள் பெருசாகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பட் பழனி மலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்கன்னு, அந்த விஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, அப்புறம் ரோப் கார்லாம் போட்டிருக்காங்களா, நீங்கள் வேறு எங்கேயுமே இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வந்து பஸ்ஸை விடுறதுக்கு பதிலாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு வரது இருக்குல்ல, அந்த மலையில் இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்குல்ல, அது எத்தனை வருஷத்துக்கு இன்னும் பாதுகாக்கும். அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னமும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவ்வளோ குரங்குகள் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்னமும் அங்கே இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பொல்யூட் பண்ணாமல் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக பழனிமலையோட கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இல்லை மதன், எனக்கு இன்னமுமே வந்து அங்கே எப்படி பழனிமலை வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது வந்து ஞானப்பழ கதை கிடையாது, பட் இடும்பனோட கதை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இடும்பன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அசுரன்கிற டேகுக்குள்ளே போக வேணாம். பட் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து 2 மலைகளை தூக்கிட்டு வராங்க. அந்த 2 மலையும் வச்ச ஒரு இடம் தான் பழனி. அப்போ வந்து இந்த இடமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு முருகன் வந்து ஒரு இடத்துல ஏறிட்டு இன்னொரு இடத்துல இடும்பன் வந்து இன்னொரு மலையில் ஏறி நின்றுட்டாங்கன்னும் இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டேரெக்டாகவே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலைனா முருகன் எல்லாருக்கும் தெரியும். பட் இடும்பன் அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்களும் இத்தனை 1000 வருஷமாக ஒரே இடத்துல ஒரு கோவில் கட்டி கும்பிட்டு இருக்காங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லெகசியாக இருக்கிற ஒரு இடம் கூட பழனி. இதே நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் இடுமன் மலையோட அடிவாரத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளுக்கு. பட் எனிவே, ஸோ திஸ் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அபவுட் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோவில். நிறைய பேர் பேசுறது இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது, ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறதுக்கு இருக்குது.
இந்த ஒரு பழனிமலை முருகன் கோவிலுக்கு யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் உங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கிடச்சிச்சின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? எனக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ளே சைடில் இருக்கிற குகை அதுவுமே இன்றைக்கி கோவிலாக இருக்குது, நீங்கள் போய் கும்பிடலாம். அந்த குகைக்குள்ளே போனால் டேரெக்டாக வந்து அது முருகனோட சிலைக்கு கீழே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எனக்கு அதை போய் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு குவக்கியாக இந்த கோவிலில் இன்னலாமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபேக்சுவலாக செக் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயங்கரமான முருக பக்தர்கள் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தே வில் ஹைலி அப்ரிஷியேட் யூ ஆஃப் திஸ். ஏன்னா நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளியூரில் இருக்கிற விஷயங்களை பற்றி தெரியும், பட் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோவில், இவ்வளோ ஃபேமஸான கோவில் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏதாவது நம்ம ஊரில் என்னென்ன இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள்கிட்டே முதல்ல போய் சேர்ப்போம், அடுத்து உலகத்துக்கிட்ட போய் அதை சேர்ப்போம். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். என்னென்ன டாபிக்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவிலில் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சரவண பவ.